டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம் ஜிடி ஐஆர் கேபி இந்த டேம் கண்டுபிடிக்கணும் ஓஎல் விடுபட்டதை கண்டுபிடி ஜிடி ஐஆர் கேபி ஓஎல் இதுவும் அதே மெத்தட் தான் நம்ம ஏபிசிடி வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம் ஜிடி ஐஆர் கேபி ஓஎல் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஏபிசிடி ஏலேருந்து இசட் வரை எழுதிக்கணும். இப்போ ஜிடி எத்தனை டேம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஜி வந்து ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டராக இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7வது லெட்டர் என்னென்ன லெட்டர் இருக்குது அப்படின்னா ஜி இருக்குது. அதேமாரி பின்னாடி இருந்து 7வது லெட்டர் என்னென்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ 7வது இடத்துல என்ன இருக்குது டி இருக்குது. அப்போ அதை ஜிடிங்கிறது ஃபஸ்ட்டு டேம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஜிடிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஐஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிக்கு அடுத்து என்ன இருக்குது நமக்கு ஹெச். அப்போ ஒரு லெட்டர் லீவ் பண்ணியிருக்காங்க, அடுத்த லெட்டர் ஐ எடுத்திருக்காங்க. அதேமாரி பின்னாடி இருந்தும் அந்த டீக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் எடுக்கணும். டீ கொடுத்துருக்காங்க, டீக்கு ஒரு லெட்டர் லீவ் பண்ணால் எஸ் ஆயிரும், அடுத்த லெட்டர் என்னது ஆர். அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஆர். 2வது டேம் என்னதுன்னா ஐஆர். அடுத்து 3வது பார்க்கப்போ என்ன செய்யணும், ஐயிலேருந்து ஒரு டேம் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெட்டரை எடுக்கணும். அதேமாரி பின்னாடியும் நம்ம என்ன செய்யணும், ஆர்லேருந்து ஒரு லெட்டரை லீவ் பண்ணிவிட்டு பார்க்கணும். இப்போ ஐயிலேருந்து ஒரு லெட்டர் லீவ் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐயிலேருந்து ஒரு லெட்டர் லீவ் பண்ணியாச்சு, லீவ் பண்ணது தப்புன்னு போட்டிருக்கேன். அடுத்து என்ன போட்டிருக்கோம் கே இருக்குது, அந்த கே எடுத்து எழுதிக்கலாம். அதேமாதிரி பின்னாடி என்ன இருக்குது நமக்கு ஆருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணணும். அப்போ ஆர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஆருக்கு ஒரு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணிவிட்டு அப்போ என்ன இருக்குது ஆன்சர் பி இருக்குது. அப்போ 3வது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க கேபி. இங்கே ஐக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லெட்டர் லீவ் பண்ணால் கே. அப்போ இந்த கே இங்கே நம்ம எழுதியாச்சு. இங்கே பின்னாடி ஆருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணால் பி கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் கேபி. ஈக்கு அடுத்து என்ன செய்யணும், அப்போ இந்த கேக்கு முன்னாடி நம்ம ஒரு லெட்டர் லீவ் பண்ணணும், கேக்கு பின்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணணும், பிக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணணும். அப்போ கே எங்கே இருக்குது இங்கே இருக்குது. கேக்கு பின்னாடி ஒரு லெட்டர் நம்ம லீவ் பண்ணால் எல்ல விட்டுறணும். அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது எம். அந்த எம்மை எடுத்துக்கணும். இங்கே பி இருக்குது, பிக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு எழுதணும். அப்போ பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது. பிக்கு முன்னாடி ஒரு லெட்டர் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னென்னா என். அப்போ 4வது ஆன்சர் எம்என். ஆன்சர் எம்என். இப்போ 5வது என்ன கொடுத்துருக்காங்க ஓஎல் கொடுத்துருக்காங்க. இங்கே இடம் இல்லை, அதனால் நான் இதை திரும்ப இங்கே எடுத்து எழுதிருக்கேன். ஜேகேஎல்எம்என்ஓபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே எம் கண்டுபிடிச்சிருக்கோம். எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டரை லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெட்டரை கண்டுபிடிக்கணும். இங்கே எம் என்ன இருக்குது இங்கே இருக்குது, இந்த லெட்டர் இருக்குது, இது லீவ் பண்ணணும், இந்த லெட்டர் லீவ் ஆயிரும். அடுத்த லெட்டர் என்னது ஓ, அந்த ஆன்சர் இங்கே எழுதியாச்சு. அதேமாதிரி எண்ணுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என் இருக்குது, அப்போ இதை லீவ் பண்ணணும். எண்ணுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை லீவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன அப்படின்னா எல். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எல். அப்போ 5வது ஓஎல் ஆன்சர் ஓஎல். 5வது லெட்டர் ஓஎல் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியக்கூடிய டேம் என்னன்னா 4வது டேம் தான். ஃபஸ்ட்டு டேம் ஜிடி, 2வது டேம் ஐஆர், 3வது டேம் கேபி, 4வது டேம் நமக்கு எம்என். அப்போ ஆன்சர் என்னதுன்னா எம்என். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எம்என்.